நவராத்திரி 8வது நாள் பிரசாதம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 மிளகாய் அதை போட்டு நல்லா வெறும் கடாயிலேயே வறுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் எல்லாம் விட தேவையில்லை. நல்லா கருகிடாமல் வறுத்துக்கணும். நல்லா பொன்முறுவலாக வறுத்துக்கணும். இதுதான் நமக்கு அந்த புளியோதரைக்கு உள்ள பொடி. இது நான் தனியாக பெரிய வீடியோ ஒன்று போடுறேன். நான் இது என்னென்ன பொருள் இன்னும் சேர்க்கணும் அப்படின்றது. இதில் நல்லெண்ணெய் தான் விட்டு நம்ம தாளிக்கணும். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா ஊற்றினா தான் நமக்கு புளியோதரை நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன். வறுத்த வேர்க்கடலைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லாவே பொரியணும், கருகி விட்டுறாதீங்க. கடுகெல்லாம் இதுலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு 3 மிளகாய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் இது கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் தான் இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நமக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். இதில் நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் போட போகிறதில்ல. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கொதித்து நல்லா சுண்டி வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த டயத்தில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அந்த தூளை இப்போ இந்த டயத்தில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வெந்தயம் வாசனம்லாம் நமக்கு கிடைக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு எள்ளு வேணும் அப்படின்னா கூட எள்ளு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். என்கிட்ட எள்ளு இல்லை, அதனால் நான் போடலை. எள்ளு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சாதம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு நான் வடித்த சாதம் தான் போட்டிருக்கேன். வடித்த சாதம் போட்டு நான் இதில் கலந்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ.